ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான். ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவதில்லையே. நான் சொல்வது புரிகிறதா தங்கமே? வாழ்க்கையே போராட்டம்தான், போராடி ஜெயித்து விடு தங்கமே. நாளை நிச்சயமாக திருப்பம் தரும் திங்களாக நான் விடியலை தரப்போகிறேன். என் பிள்ளைக்கு நாளை அற்புதம் நடக்கப் போகிறது தங்கமே. அதற்காகத்தான் இதை சொன்னேன். புரிந்துக்கோ. நீ ஒன்றை நினைச்சா இப்போது வேறு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று மென்று முழுங்கிக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை நினைத்தால் நடப்பதொன்று நடக்கிறது என்று கவலைப்படாதே. கர்மவினைதான் இதற்கு முழுக்க காரணம். ஒருவருக்கு கர்மா என்பது இருந்தால் அவருக்கு பல இக்கட்டான துன்பங்களுக்கு ஆளாகி இன்னல்களை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உனக்கு இருக்கிற கர்மாவை இந்த சாயி சரி செய்து வந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை நம்பி வந்த பிறகு உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படவே கூடாது. எது நடந்தாலும் உன் அப்பா நான் சரி செய்து விடுவேன் தங்கமே. தங்கமே, நீ ஒன்றை செய்ய நினைக்கிறாய். ஆனால் அதற்கு ஒரு இடையூறு அல்ல, பல இடையூறு வந்து கொண்டே இருக்கிறது. 1000 இடையூறுகள் வந்தாலும் நீ நினைத்த குறிக்கோளை அடையும் போது குறைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். குறைகளை பற்றி நீ நினைக்கவே நினைக்காதே. எப்போதும் நீ நேற்று நடந்ததை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் நாளைய நாள் சிறப்பாக அமையாது. பழையதை மறந்துவிடு என்று நானும் எத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நேற்று நடந்த நிகழ்வுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை கொண்டு இன்று நடப்பதை சிறப்பாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும், வளமாக இருக்கும், அழகாக இருக்கும், மிகச் சிறப்பாக இருக்கும். நீ உனது கடந்த காலத்தின் கைதியாக வாழாதே. நடந்து முடிந்ததை பற்றியே சிந்தித்து இன்றைய நாட்களை இழந்து விடாதே. கடந்து வா தங்கமே, இதுவும் கடந்து போகும். எதிர்காலத்தை வளமுடன் வாழ பிரயத்தனம் எடுத்துவிடு. இன்று அதற்காக உழைக்க ஆரம்பித்தாய். சந்தோஷப்பட்டேன் தங்கமே. இன்று விடியலில் என் பேச்சை கேட்டு அனைத்தையும் செய்தாய். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனிமேல் எதுவும் இல்லைங்கிற வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கச் செய்வேன். என் செல்வமே, விசிறியை அசைக்காமல் காற்று வருவதில்லையே, வியர்வை சிந்தாமல் உயர்வும் வருவதில்லையே. வெற்றி பெற்றவர்களை கேட்டுப்பார். அப்பப்பா, என்னுடைய முன்னேற்றத்துக்குத்தான் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் மனம் தளரவில்லையே என்று சொல்வார்கள். என் மேல் நம்பிக்கை வைத்து சளைக்காமல் முயற்சி செய்தேன் என்பார்கள். அதனால்தான் இன்று இந்த நிலையில் வாழ்கிறேன் என்பார்கள். ஆம் தங்கமே, ஒவ்வொரு அடியை எப்படி எவ்வளவு அழுத்தத்தோடு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு அத்தகைய தடைகள் கூட உனக்கு தேவைதானே? சொல்வது புரிகிறதா? மணியின் ஓசை தொடர்ந்து அடிப்பதால் கூட கடவுளின் பார்வை படலாம் உன்னிடம். உன் மனதின் ஓசை, உன் எண்ணங்களின் மீது நம்பிக்கை இருந்தால் வெற்றி வந்தே தீரும். சிந்தித்து செயல்படு தங்கமே. வெற்றி நிச்சயம். உனக்கானதை நிச்சயமாக நான் உன்னிடமே தந்து விடுவேன் தங்கமே. மண்ணில் போடப்பட்ட அனைத்து விதைகளும் ஒரே மண்ணைத்தானே தின்கிறது, ஒரே தண்ணீரைத்தானே குடித்து வளர்கிறது. ஆனால் மாமரம் கொடுக்கும் பழத்திற்கும் வேப்பமரம் கொடுக்கும் பழத்திற்கும் ருசியில் வேறுபட்டது இருப்பது போல எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தானே. ஒரு நீரைத்தானே குடிக்கிறீர்கள், ஒரே காற்றைத்தானே சுவாசிக்கிறீர்கள். ஆனால் வழியில் எதை சேகரித்து உன்னில் உள்ளடக்கமாக வைத்துக் கொள்கிறாயோ அதை பொறுத்துத்தான் உன்னுடைய தன்மை வெளிப்படுகிறது. உண்மைதானே தங்கமே? நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என எதிர்பார்ப்பது நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என்பதற்கு சமமாகும். நான் சொல்வதை திரும்ப திரும்ப கேட்டுக்கோ. உன் மனசும் பக்குவப்படும், ஒரு நிலை கொள்ளும். வாழ்க்கையில் உன்னை சோதிப்பதற்காக பல மனிதர்களும் பல சிக்கலான சூழ்நிலைகளும் பல சந்தர்ப்பங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நல்லது எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயமான நிச்சயம். உன்னை வெற்றி எப்படியெல்லாம் அடையலாம் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இரு. நன்மையோ தீமையோ அவரவர் செய்த செயலுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்துத்தான் ஆகுவார்கள். நீ அவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நினைக்காதே. நான் பார்த்துக்கொள்வேன். எப்போ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் பார்த்துக்கொள்வேன். உன் அனைத்து சோதனைகளும் மனவேதனைகளும் இன்று உன்னை விட்டு மறையப் போகிறது. ஏன்னா உன் சாயின் அறிவுரை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ளப் போகிறாய். உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளப் போகிறாய். என் பிள்ளை அல்லவா? உன்னை விட்டு விலகிச் செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவிட்டு விடு என்று எதற்கு சொன்னேன்? நீ இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருப்பதால் தான் நான் இதை சொன்னேன் தங்கமே. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம்
உன்னுடைய மனதில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை உனக்கு. நான் சொல்வது புரிகிறதா? உண்மைதானே? அறிவுரைகளை என்னிடம் கேட்கிறாய், ஆறுதல்களை கேட்கிறாய். அதைவிட சக்தி வாய்ந்தது என்ன தங்கமே? நிலையில்லாத மனிதர்களையும் நிலையில்லாத வாழ்க்கையை நம்பி நிகழ்கால சந்தோஷத்தை இழந்துவிடக்கூடாது என்றுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தயங்கி கொண்டே நிற்க அதை ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு. வெற்றியானால் அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிடு. தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கோ. அவ்வளவுதான் தங்கமே. இதற்காக நீ துவண்டு கொள்ளலாமா? எதையும் சரியென்று ஏற்றுக்கோ, ஒத்துக்கோ. அனைத்தும் நல்லதாக இருக்கும். முயன்றால் உன்னால் எதுவும் முடியும். முடியாது என்று எதுவுமே இல்லை. சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டு உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன் மனதுதான் உன்னுடைய நண்பன், சிறந்த நண்பன். அதை விட்டுட்டு யாரையெல்லாம் நம்பாதே. எல்லாம் முடிந்து விட்டதாக மனம் முடங்கிவிடக்கூடாது. சொல்வதை திரும்ப திரும்ப கேட்டுக்கோ. மீட்டெடுக்க வேண்டிய காலங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது, மீதம் இருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், உன் முயற்சியில் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயமாக உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீ உன்னுடைய சுற்றத்தை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறாயா? காணல் நீரை போன்றது அவர்களுடைய பாசம். வசதியாக வாழும்போது அருகிலிருந்து பலம் தருவார்கள், மொய்யென்று மொய்த்து கொள்வார்கள். கடன் அல்லது வறுமையில் வாழ்ந்தால் மேகம் போல மறைந்து விடுவார்கள். உண்மைதானே தங்கமே? எத்தனையோ கவலைகள் உன்னிடம் உண்டு. எண்ணிக்கொண்டே இருந்தால் அதிலிருந்து மீள முடியுமா? சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழத்தான் முடியுமா? எல்லாத்தையும் கடந்து வா தங்கமே. இதுவும் கடந்து போகும் என்று அதனால் தான் சொன்னேன். உன் பாதைகள் மாறும், பயணம் மாறும். பழகிய நினைவுகள் மட்டும் பாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் மாற்றிவிடும். உன் வாழ்க்கை சொர்க்கமாகும் தங்கமே. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. பாராட்டையோ விமர்சனத்தையோ பழி இவற்றையோ காதில் வாங்காமல் நீ நகர்ந்து சென்று கொண்டே இரு. காதில் வாங்கினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தவற விட்டு விடுவாய். துவங்கும் போது தூரத்தை பார்க்காமல் லட்சியத்தை பார்த்துவிடு. திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே, கடந்து வந்த வழியை பார். அது வழியாக இருந்தாலும் சரி, வழியாக இருந்தாலும் சரி, பாதையாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, திரும்பி பார்த்து விடு. தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக இல்லை. நீ பெற்ற தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல. அந்த காயத்தை கடந்து வந்ததற்கு பெருமைப்படுவதற்காகத்தான். உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே குழந்தையே. நீ நேசிப்பவரிடம் எதிர்பார்ப்பதைப் போலவே உன்னை நேசிப்பவரிடம் கொடுக்க வேண்டியது உண்மைதானே? மகிழ்ச்சி என்பது என்ன? நீ சுற்றுச்சூழல் தருகின்ற கொடையல்ல, உள்ளிருந்து கிளம்ப வேண்டிய ஊற்று. அனைவருக்கும் கொடுத்துவிடும். நீ அனைவரிடமிருந்து எப்படி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, உன்னுடைய எதிர்பார்க்கை யார் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துவிடு. ஊற்று தங்கமே. நீ கொடுக்க கொடுக்க ஊற்று போல் உனக்கு ஊறிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையே விளையாட்டுத்தான். புத்தியை வச்சு ஜெயிக்க முடியும்னு எவன் நினைச்சாலும் தோல்விதான். கடவுளுடைய கருணைதான் உன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறது. சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கவலைகளை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. அநியாயத்திற்கு 1000 மனிதர்கள் உண்டு. நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் இருக்கிறார் என்று நம்பு. என்னை நம்பு தங்கமே. தேவையற்ற பயத்தை நீக்கி உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதையில் சென்று கொண்டே இரு. என் மீது நம்பிக்கை வைத்து நீ செல்லும் பாதையில் உன் வாழ்க்கையில் நல்லவர்களின் உதவி கிடைக்கும். நன்மை எளிதாக நடக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் பலம் இழக்கும் தங்கமே. நீ போகும் பாதையில், நீ வாழும் வாழ்க்கையில் நீ மற்றவங்களோடு எச்சரிக்கையாக பழகிவிடு. அது மிக மிக அவசியம். மற்றவற்றை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நாளை திருப்பம் தரும் திங்களாக உனக்கு விடியப் போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.